ஆற்றின் இருபுறமும் அமைதியோர் என்ற அமைதியான பறவை கிராமமும் பெருமையோர் என்ற பெருமை பேசும் பறவை கிராமமும் இருந்தன. அமைதியூரில் வசிக்கும் துணிக்குருவி அடக்கமானவர். பெருமையூரில் உள்ள சிச்சு காக்கா எப்போதும் தற்பெருமை பேசுபவர். சமையல் போட்டி. ஒருமுறை சிச்சு காக்கா தான் ஒரு மந்திர பொடி வைத்திருப்பதாகவும் அதில் மீன் குழம்பு வைத்தால் யாராலும் ஜெயிக்க முடியாது என்றும் சவால் விட்டார். தோற்பவர் மற்றவர்களின் துணிகளை துவைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் போட்டி தொடங்கியது. போட்டியின் போது சிச்சுவின் மகன் சின்னு தவறுதலாக அந்த மந்திரப் பொடியை கொட்டிவிட்டு அதற்கு பதில் சாதாரண மஞ்சள் பொடியை வைத்துவிட்டான். சிச்சு அவசரத்தில் சமைக்கும்போது மீனை தண்ணீரிலேயே நழுவ விட்டார். இறுதியில் துணிக்குருவி பொறுமையாக சமைத்த மீன் வறுவல் மிகவும் ருசியாக இருந்ததால் அவர் வெற்றி பெற்றார். சிச்சுவின் குழம்பு பச்சை வாசனை அடித்ததால் அவர் தோல்வியடைந்தார். நீதி. சமையல் நன்றாக வர ஸ்பெஷல் பொடி தேவையில்லை, அன்பும் பொறுமையும் போதும் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். துணிக்குருவி பெரிய மனதுடன் சிச்சுவை தண்டிக்காமல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உண்டு மகிழ்ந்தனர்.